முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, எப்படியாவது உன்கிட்ட இந்த ரகசியத்தை சொல்லணும்னு தான் ஓடி வந்திருக்கேன். நான் சொல்கிறத தனியாக கேளு. கூடிய சீக்கிரமே இந்த கந்தன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்த போகிறேன். இந்த கந்தனின் திருநாமம் நல்லவை அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக கொண்டு வந்து தரப்போகுது. யார் உன்னை கைவிட்டாலும் இந்த கந்தனின் கரங்கள் உன்னை கைவிடாது காப்பாற்றுன்றதை புரிஞ்சுக்கும். என் செல்ல பிள்ளையான நீ என்ன நடந்தாலும் ஒருபோதும் கலங்காதே. நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும்படியும் நீ வேண்டியதையெல்லாம் நானே உனக்கு நடத்தி கொடுக்கும்படியும் இந்த முருகன் அருள் செய்வேன். நீ எதை இழந்து விட்டதாக நினைச்சு வருத்தப்பட்டியோ அதை விட பல மடங்கு சிறந்ததை உனக்காக வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். காலம் சில விஷயங்களை உன்னிடமிருந்து பறிக்குதுன்னா அதை விட பெருசாக உன்னை தரப்போவதுக்கான அடையாளம்தான் அதுன்றதை புரிஞ்சுக்கோ. இழந்த செல்வாக்கு இப்போ இரட்டிப்பாக 2 மடங்காக உனக்கு வந்து சேரப்போகுது. உனக்கான நல்ல நேரம் பிறந்து விட்ட இந்த நிமிஷத்தில் இருந்து நீ கேட்ட வரங்களையும் எதிர்பார்க்காத வாழ்க்கையும் உனக்கு அமைச்சு தரப்போகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவே இருக்க போகுது. என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கலங்காதே. கடன் சுமையால் நீ கலங்கும் போதும் உனக்கு கஷ்டங்கள் வரும் போதும் ஓம் சரவணபவானி என் மந்திரத்தை சொன்னினாலே உன் தடைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக மறந்து விலகி போகும். உனக்கு புதிய வருமான வழிகள் வருவதற்கான நல் வழிகளை நான் காட்ட போகிறேன். என்ன செஞ்சால் வாழ்க்கையில் வருமானத்தை சம்பாதிக்க முடியும், எப்படி செஞ்சால் அதை எப்படி சேமிக்க முடியுன்ற வித்தைகளை எல்லாம் நானே உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். உன் கடன்களை தீர்த்து உன்னை செல்வந்தனாக உயர்த்த வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய கடமை. என் அன்பு பிள்ளையான உனக்கு இப்போ எந்த அளவுக்கு மனசில் குழப்பம் இருக்குது, கவலைகள் இருக்குது, எல்லாமே எனக்கு தெரியும். எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டு குழம்பி போயிருக்கிறாயோ அதை சரி செஞ்சு இன்னையிலேருந்து நீ நல்லபடியாக வாழ்வதற்கு வெற்றிகரமாக வாழ்வதற்கு நான் வழிகாட்ட போகிறேன். நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்தே தீரும். இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. மயில் மீது நான் இருக்கும்போது மனக்கவலை உனக்கு எதுக்கு என் செல்வமே? கவலைகளை எல்லாம் கடந்து வந்துட்டாலே கந்தாலும் உன் மனசு என்னை சரணாகதி அடைஞ்சிடும். என் மனசை சரணாகதி அடைஞ்ச உனக்கு சகல விதத்திலும் நான் சந்தோஷத்தை கொடுப்பேன். நீ எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கும் இந்த முருகன் அருள் செய்ய போகிறேன். நான் எதுக்காக உன் கூட இருக்கேன்னு தெரியுமா? எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை அழகாக்கி தருவதற்காக மட்டும்தான். எனக்குன்னு நீ ஆடம்பரமாக பூஜைகளை செய்வதோ அல்லது அனுஷ்டானத்தை கடைப்பிடிப்பதோ காணிக்கை செய்யணுன்ற தேவையே இல்லை. முருகானின் என்னை அன்போடு கூப்பிட்டால் அதுவே போதுமே செல்வமே. உன் வாழ்க்கையை அழகுபடுத்தி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுத்துருவேன். நீ இப்போது எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கன்னு தெரிஞ்சுதானே உன்னை காப்பாற்றி மீட்டெடுக்க ஓடி வந்திருக்கேன். இந்த கஷ்டம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் தூரம்தான். என்னை நம்புனீனா எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு துணையாக நானும் உன் கூடவே இருப்பேன். யார் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் இந்த உலகமே ஒன்றா சேர்ந்து உனக்கு கஷ்டமான விஷயங்களை தந்தாலும் உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் இருக்கேன்றதை நீ மறந்துடாத. உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். எதை கேட்டு என் ஆலயத்துக்கு வந்தியோ அதையே நான் உனக்கு உடனே கொடுக்க போகிறேன். என் பரிபூரண ஆசீர்வாதத்தின் மூலமாக உன் வாழ்க்கை இப்போது மகிழ்ச்சியானதாக மாறப்போகுது. இந்த திருச்செந்தூர் ஆலயத்திற்கு இருக்கும் இந்த அப்பன் முருகனே உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களை உருவாக்கி தரப்போகிறேன். நீயே சந்தோஷப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் சகல செல்வங்களையும் கிடைக்க செய்வேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது எதுக்கும் பயன்படாதே. எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி கொண்டவன். உன் தலைவிதியையும் நல்ல முறையில் மாற்றி எழுதிட்டேன். இனிமேல் நீ 14 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழலாவின் செல்வமே. இந்த அப்பன் முருகன் சத்திய வாக்கு கொடுத்த பிறகு அதை ஒருபோதும் மீறுவது கிடையாது. என் அன்பு பிள்ளையான உனக்கு இன்றிலிருந்தே நீ தொட்டது அனைத்தும் பொன்னாக மாறும்படியும் உன் வருமானமும் சேமிப்பும் பல மடங்கு உயரும்படியும் செய்ய போகிறேன். நீ செல்வ சேமிப்பில் மிதக்கப் போகிறாய் என் செல்வமே. நீ நினச்சதை எல்லாம் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. இப்போதைய தற்போதைய நிலைமை மாறி கூடிய சீக்கிரமே
நீ மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன். கற்கண்டு போல இனிக்கும் வாழ்க்கையை உனக்கு கொடுத்து உனக்கான அழகான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உருவாக்கி தர்றேன். நாளைக்குன்னு சேர்த்து வச்சு இன்றைய நாளில் நிம்மதியை தொலைச்சிடாதே. மகிழ்ச்சிங்கிறது எங்கேயோ காசு கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் அல்ல. அது உனக்குள்ள நீ தேடக்கூடிய அமைதியில் தான் இருக்குது. நிகழ்காலத்தின் ஒவ்வொரு நொடியையும் நீ மகிழ்ச்சியோட நிம்மதியோட வாழ தயாராகு. உன் எதிர்காலத்தை இந்த அப்பன் முருகன் நான் மாற்றி காட்டுறேன். எதுக்காகவும் பயப்படாமல் நம்பிக்கையோட நீ புது வாழ்க்கையை தொடங்கு. கடந்த காலத்தின் சுமைகளை எல்லாம் இந்த முருகன் என் மேல் கொண்டு நான் தாங்கி பிடிக்கிறேன். இந்த வருஷம் உன் கனவுகளை நிஜமாக்கி நீ கண்டிராத மாபெரும் மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து தரலான்னு திட்டம் போட்டேன். உன் உழைப்புக்கும் உன்னுடைய தூய பக்திக்கும் நிச்சயம் நான் துணையாகவே இருப்பேன் என் செல்வமே. நீ வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் வெற்றி நாளாக உனக்கு அமைய போகுது. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என் செல்வமே. என் அன்பு பிள்ளையான உனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் சோர்ந்து போகாதே. கூடிய சீக்கிரமே உன் புண்ணிய கணக்கு உனக்கு சாதகமாக மாறப்போகுது. அதாவது நீ செஞ்ச புண்ணியத்துக்கான செலவை அப்படியே தான் வச்சுருக்கேன். நீ செஞ்ச புண்ணியத்துக்கான பலனையே உன் கைகளில் கொடுத்து யாராவது ஒரு ரூபத்தில் வந்து உன் வாழ்க்கையை அழகுபடுத்தி தரப்போகிறேன். நீ நினைப்பது நல்லதாக இருக்கும்போது நடப்பதும் நல்லதாக தானே இருக்கும். எதுக்கும் கவலைப்படாத. உன் துன்பங்களை எல்லாம் தீர்த்து இந்த முருகன் அருளால் உனக்கான இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க வந்துட்டேன். உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியவைகள் அநியாயமாக பறிக்கப்படுதேன்னு சொல்லி வருத்தப்படாத. உனக்கு உரியது எங்கே இருந்தாலும் யார்கிட்ட இருந்தாலும் நான் முடிவு செஞ்சுட்டேன்னா அதை எப்படியாவது கொண்டு வந்து உன் கைகளில் சேர்த்துருவேன். உன் வாழ்க்கை துணை உனக்காகவே பார்த்து என்னால் படைக்கப்பட்ட ஒரு மனிதன் தான். காலம் கடந்து போனாலும் கடவுளாகிய நானே உங்களை இணைச்சி வச்சிருக்கிறேன்றதை நீ மறந்துடாதே. எந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் நீங்கள் பிரிஞ்சு போக நினைக்க வேண்டாம். உன் பொறுமைக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். கொஞ்சம் அமைதியாக இருந்தீனா உன் வாழ்வில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்தையும் மாற்றி காட்டுறேன். உன் தூய்மையான அன்பை அனைவருக்கும் புரிய வைக்க போகிறேன். நீயே என் உலகம்னு உன் துணை உன்னை தேடி வரும் சூழ்நிலையை நான் உருவாக்குறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை அழகுபடுத்த போகிறேன். நீ அனுபவிக்கும் அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி உனக்கான விஷயங்களை உன் இஷ்டப்படி நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன். எத்தகைய சோதனைகள் இருந்தாலும் உன் முகத்தில் இருக்கும் அந்த புன்னகையை மட்டும் எதற்காகவும் நீ விட்டுடக்கூடாது. நீ சிரிக்கும் போது இந்த அப்பன் முருகன் நானும் சிரிப்பேன்னு எதிர்பார்க்காத. நீ அழுகும் போது நான் உனக்காக அழுகுவேன். கண்டிப்பாக உன் முகத்தில் சிரிப்பை வரவழைக்க முயற்சி செய்வேன். நீ எப்போதும் முகம் மிக அழகாகவும் தெய்வீக பொலிவோடு மிளிரும்படியும் ஜொலிக்கும்படியும் இந்த அப்பன் முருகன் உன் துன்பங்களை துரத்தி அடிக்க போகிறேன். உன் துன்பங்களை விரட்டும் பேராயுதம் உன்னுடைய சிரிப்புங்கிறத நீ மறந்துடாதே. உன் கவலைகளை எல்லாம் தீர்த்து வைக்க நான் இருக்கும்போது நீ எப்போதும் போல சிரிப்பும் சந்தோஷமுமாக இருந்துவிடு. உன் விருப்பங்களை நிறைவேற்றி உன் ஆசைகளை நிறைவேற்றி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதுக்காகவும் கலங்கி நிற்காதே. உன்னை காக்கவும் உன் கவலைகளை துடைக்கவும் உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் அழுகுரல் கேட்கும் போதெல்லாம் நானே உனக்கு அரணாக வந்து நிற்பேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் பயந்துடக்கூடாது என் செல்வமே. உன்னை பிரித்து வச்சவங்க யார் உன்னை விட்டு ஒதுங்கி போனாங்களோ, யார் உன்னை ஒதுக்கி வச்சாங்களோ, யார் உன்னை நிராகரித்தார்களோ அவங்க முன்பாகவே நீ நல்லபடியாக வாழ்ந்து ஜெயிக்க போகிற. கூப்பிட்ட குரலுக்கு உனக்காக மறுநொடியே ஓடி வந்து உன் கரத்தை பிடித்து உன்னை காப்பாற்ற நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதையும் யோசித்து வருத்தப்படாதே. எப்போவுமே என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க என் செல்ல பிள்ளையே. உன் மனசுக்குள்ளேயே நான் இருக்கும்போது தூக்கமே இல்லாமல் ஏன் நீ வருத்தப்பட்டு வாழணும்? என்னை தேடி வெளியில் அலைய வேண்டாம். உன் மனசுக்குள்ளேயே தான் உன் அப்பன் முருகன் இருக்கின்றதை உணர்ந்து கொண்டு மன அமைதியோட மன நிம்மதியோட உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. நீ என்னை தேடி எங்கேயும் போக வேணாம். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையை அழகுபடுத்துகிறேன். உன்னை தேடி உன் வீட்டுக்கே நான் வந்துட்டேன். இனிமேல் நீ எதை கேட்டாலும் அதை அழகாக அள்ளி அள்ளி கொடுப்பேன். அன்போடு நீ என்னை கூப்பிடும்போது அடுத்த நிமிஷமே நான் உன் முன்னால் வந்து நின்று உன்னை பாதுகாத்து உன் கவலைகளை துடைத்தெறிந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன்.
உன் மனசு வருத்தப்பட்டாலே அந்த வருத்தத்தை உண்டாக்கியவர்களுக்கு நான் தண்டனையை கொடுத்துருவேன். உனக்கு கஷ்டத்தை கொடுப்பவர்களும் கவலையை உண்டாக்குபவர்களும் என் கண் பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாது. அவங்களுக்கு நான் தண்டனை கொடுப்பேன்னு சொன்னதுனால உடனே தண்டனை கொடுத்துருவேன், உடனே எல்லாமே நடந்துடும் நினைக்காத. தாமதம் ஆனாலும் தர்மம் கண்டிப்பாக வெல்லும். தப்பு செஞ்சவங்களுக்கு உரிய தண்டனையை தகுந்த காலத்தில் நான் கொடுப்பேன் என் செல்வமே. நீ எதுக்காக ரொம்ப ஆசைப்படுறியோ, எதை அடையணும்னு விருப்பப்படுறியோ அது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். அதுவும் நீ சற்றும் எதிர்பாராத பேரானந்தத்தில் உன்னை திளைக்க செய்யும்படி நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். மன நிறைவாக நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய காலம் வந்துருச்சு. நீயும் மகிழ்ச்சி பெருக்கோடு என்னை நோக்கி ஓடிவா. நீ என்னை தேடி வரும்போது நானும் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கான வசந்தத்தை வீச செய்வேன். இனி வரும் காலங்களில் உன் வாழ்வில் பொற்காலம் வீசப்போகுது. சரணாகதி அடைஞ்ச என்னை சரணடைந்த என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் மாற்றப் போகிறேன். எல்லாம் அறிந்த கடவுள் என் கூட இருக்காருன்ற அந்த எண்ணமும் அந்த நம்பிக்கையும் உன் கூட இருந்தாலே உன் வாழ்க்கை தானாகவே மாறிடும். விதி எதுவாக இருந்தாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் இருக்கேன். புயலும் மழையும் என் பூகமே வந்தாலும் கூட, இந்த அகிலத்தை தலைகீழாக மாறினாலும் கூட உனக்கானதை நான் எப்படியாவது உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன். உன்னை காக்கும் கருவியாக, உன்னை பாதுகாக்கும் பொக்கிஷமாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம். எதுக்காகவும் பயப்படாமல் தைரியமாக இரு. இந்த அப்பன் முருகன் நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கை நிழலாக இருந்து உனக்கான நல்ல வெற்றிகளை மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். உனக்கு தீங்கு விளைவிக்கணும்னு நினச்சி யாராவது உனக்கு எதிராக சூழ்ச்சிகள் செஞ்சாலும் சதி வேலைகள் செஞ்சாலும் கூட அது கடைசியில் உனக்கு நன்மையாகவே முடியும்படி நான் செஞ்சிருவேன். எது எப்படின்னு யோசிக்காமல் ஒவ்வொரு விஷயங்களையும் அதன் போக்கிலேயே எதிர்கொண்டு வாழ தயாராகு. நீ செய்த நற்செயல்களும் உன்னோட நாளும் நிழலாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படவே தேவையில்லை. எனக்கு மட்டும் ஏனப்பா முருகா இந்த சோதனையை நீ கலங்காதே. இலையுதிர் காலத்துக்கு பிறகு எப்படி மரத்துக்கு வசந்த காலம் வருதோ அதே போல உன் கஷ்டங்களுக்கு பிறகு நிச்சயம் உனக்கு மகிழ்ச்சியான காலம் கூடி வரும். நம்பிக்கையோடு இருந்தினாலே நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு இன்பமான வாழ்க்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. நான் உனக்கு எங்கும் எதிலும் நன்மையை கொடுத்து நல் வாழ்க்கையை வாழ வைப்பேன் என் செல்வமே.